அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு தேர்தல் பிரச்சார களத்தில் வன்முறையை தூண்டுவது போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்தானது. சீமான் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், சீமான் மீது வழக்கு போட வேண்டும். திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே அவர் திராவிட ஆதரவாளர்களை, பெரியாரிஸ்டுகளை வெடிகுண்டு போட்டு உங்களை புல்லு இல்லாமல் அழிச்சிருவேன், உங்க போட்ட இடத்துல புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இது அப்பட்டமான ஒரு கொலைவெறி பேச்சு, வன்முறை பேச்சு, ஆவேச பேச்சு, அடக்குமுறை பேச்சு என்று திராவிட ஆதரவாளர்கள் குதிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஈரோடு களத்தில் வெடிகுண்டு போட்டு உங்களை கொல்லுவேன், உங்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னாரா? அந்த பேச்சினுடைய பின்னணி என்ன? ஈரோடு தேர்தல் களம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? நாம் தமிழர் கட்சி பரப்புரை எப்படி போய்கொண்டிருக்கிறது? இந்த பெரியார் எதிர்ப்பு ஈரோடு களத்தில் எதிரொலிக்குதா அப்படிங்கிறதா இந்த காலையில் நம்ம பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நீங்க பெரியாருங்கிற வெங்காயத்தை என் மேல வீசுனீங்கன்னா நான் என் தலைவனுடைய வெடிகுண்டை வீசுவேன். நீ வெங்காயத்தை வீசினா ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் வெடிகுண்டை வீசினா போட்ட இடத்துல புல்லு கூட முளைக்காது என்று அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்காரு. பேசுனது உண்மைதான். நீ பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம், என் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. வச்சிருக்கேன்னு வீசல, வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க வர உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க. இப்போ அந்த பேச்சுக்கு திராவிட ஆதரவாளர்கள் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி சீமானது ஒரு மேடையில் வெடிகுண்ட வீசுன்னு சொல்லலாம்? இது ஒரு வன்முறையான பேச்சு இல்லையா? இது ஒரு கொலைவெறியான பேச்சு இல்லையா? அதனால சீமான் அவர்களை உடனடியாக பயங்கரவாதத்தில் சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில், சோசியல் மீடியாக்களில், அதே போல பொது ஊடகங்கள்லேயே சீமான் வன்முறை பேச்சுன்னு போட்டாங்க. அதனால் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? நீ பெரியாருங்கிற உதிர்த்து போன, தத்துவமற்ற, கொள்கையற்ற, சிந்தனையற்ற, தெளிவற்ற, தமிழ் மண்ணிற்கு தேவையில்லாத ஒரு கொள்கையை கொண்டு வந்தனா. அதாவது வெங்காயங்கிற ஓமை என்பது, வெங்காயம் என்ன, உரிச்சு 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 பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்படி இந்த திராவிட கொள்கை, பெரியாரிய கொள்கை, உங்களுடைய கருணாநிதி கோட்பாடு, திமுகவின் கோட்பாடு என்பது உரிச்சு உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதனால் நீ அதை என் மேல வீசினாலும் எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக நான் என் தலைவனுடைய வெடிகுண்டை வீசுவேன். தலைவனுடைய வெடிகுண்டுனா தலைவர் கொடுத்த வெடிகுண்டா? அது இல்லை. தலைவருடைய தமிழ் தேசியம் என்கிற அந்த கோட்பாடு, அந்த சிந்தனை, அந்த தத்துவம் மேடையில் பேசும்போது ஒரு ஓமைக்காக வெங்காயம் வெடிகுண்டுன்னு சொல்லி ஓமை பண்றாரு. இந்த வெங்காயம் கூட தெரியாத வெங்காயங்கள் சீமான் வெடிகுண்டை வீசுன்னு சொல்லிட்டாரு. வெடிகுண்டுனா அவர் கையெறி குண்டை வீசுவாரா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை அழிப்பேன் அப்படின்னாரு. சனாதனத்தை நம்ம இந்த டெங்கு காய்ச்சல் போல, இந்த கொரோனா போல நம்ம ஒழிக்க வேண்டும் அப்படின்னாரு. அதுக்கு வடநாட்டுக்காரன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா, சனாதனவாதிகளை, அதாவது சனாதனம் இருக்கக்கூடிய இந்துக்களை அழிப்புன்னு சொல்லிட்டாரு, ஜெனோசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால உதயநிதி ஸ்டாலினுடைய தலைக்கு 10 கோடி ரூபாய் ஒரு வடநாட்டு சாமியார் அறிவிச்சான். அந்த மூலகட்ட வடநாட்டு கும்பலுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சனாதனங்கிற அந்த கோட்பாட்டை அழிப்புன்னு தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அதான் உண்மை. அவருக்கு சனாதனை பத்தி தெரியுமா தெரியாதுல்ல. சனாதனம் சொல்லிட்டு மறுநாளே சமாதானம் ஆயிடுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனா சனாதனத்தை அழிப்புன்னு சொல்லுது சனாதன கோட்பாடை, வர்ணாசிரம கோட்பாடை, சாதிய அடக்குமுறையை, மத ஒடுக்குமுறையை, அதைத்தான் அழிப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டது இந்துக்களை கொல்லுவன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி புரிஞ்சுட்டான். அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அது சர்ச்சையாக வெடித்தது. இப்போ வடநாட்டுக்காரன் புரிந்து கொண்டது போலவே சீமான் வெடிகுண்டை தூக்கி வீசுவேன்னு சொல்றாரு. நான் என்னுடைய தலைவனுடைய தமிழ் தேசிய கோட்பாட்டை எடுத்து வீசினா உன்னுடைய தத்துவம் இந்த மண்ணில் செத்து போயிடும். உன் தத்துவத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது புல்லு கூட முளைக்காத அளவுக்கு நான் அழிச்சிருவேன்னு சொல்றாரு. அது வெடிகுண்டை போட்டு கொல்லுவேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தத்துவத்தை என் தத்துவத்தால் பேசி, கருத்தியலாக, சிந்தனையாக, கோட்பாடாக பேசி வீழ்த்தும் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். நேரடியா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி அவர்கள் பாளையங்கோட்டையில் ஒரு கூட்டத்தில் 13 பேர் கருணாநிதி அவர்களை கைது செய்யும் பொழுது தீக்குளிச்சு இறந்தாங்க. இப்ப தீக்குளிச்சு இறக்க தேவையில்லை, எங்கள்ல ஒருத்தர் சாகன்னு முடிவு பண்ணிட்டா சீமான் நடமாட முடியுமா? சீமானுடைய கதை என்ன ஆகும்னு சொல்லி வெளிப்படையா கொலை மட்டும் கொடுக்குறாரு.
திமுக கட்சிக்காரனா சீமானுக்கு எதிராக தூண்டி விடுறாரு. மனித வெடிகுண்டா மாறுவேன்னு சொல்ற ஆர்எஸ் பாரதியுடைய பேச்சு வன்முறை பேச்சு கிடையாது. உன்னுடைய திராவிட வெங்காயம் என் தமிழ் தேசியம் வெடிகுண்டு அப்படின்னு சொல்ற ஓமை வன்முறை பேச்சா? ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், கலைஞரை பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசினால், கலைஞர் கைது செய்யப்பட்ட போது 21 பேர் தீ குளிச்சு செத்தான். இனிமேல் கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவர்களையோ சீமான் பேசுவானையானால் 21 பேர்லாம் தீக்குளிச்சு சாக மாட்டான். ஒருத்தன் துணிஞ்சா போதும். ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பண்ணி பதில் சொல்லு. சீமான் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது, பெரியாரை தொட்ட நீ கெட்ட, திராவிடத்தை எதிர்த்தவன் வாழ்ந்தா சரித்திரம் இல்லை அப்படின்னு கடந்த ஒரு வார காலமாக திராவிட ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பொது வழியில் பேசுகிறாங்க. இப்போ திராவிடத்தை எதிர்த்த நீ கெட்ட, பெரியாரை தொட்ட நீ கெட்டன்னு அர்த்தம்? சீமான் குடும்பம் வந்து அழிஞ்சு போயிடும், நாம் தமிழ் கட்சிக்காரங்க அழிஞ்சு போயிடுவாங்க, அதனால் இது வன்முறை பேச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? திராவிடத்தை எதிர்த்தால் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, உங்கள் கட்சிக்கு அடையாளம் இருக்காது. பெரியார் எதிர்த்தால் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, உங்கள் கட்சிக்கு அடையாளம் இருக்காது. பெரியார் தமிழ்நாட்டுடைய பெரிய பிம்பம் அப்படின்னு உங்களுடைய கருத்தியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதை ஒரு ஆக்ரோஷமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு தானே எடுத்துக்கணும். சீமானந்த வீட்டுக்கு ஒட்டுக்கட்டியோட வந்து கம்பியை கொண்டு வந்து சீமானந்த புகைப்படத்தை செருப்பால் அடித்து அவருடைய உருவப்படத்தை கொளுத்தி 3-4 மணி நேரம் வந்து அந்த பகுதியில் மக்களுக்கு இடையூறாக இருந்தது வன்முறை கிடையாது. தமிழ்நாடு முழுக்க சின்ன சின்ன லெட்டர்பேட் கட்சிகளை வச்சுக்கொண்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை வந்து நெருப்பு வச்சு கொளுத்துறது, உருவமையை கொளுத்துறது என்று வன்முறையில் ஈடுபடுவது போல பொதுமக்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் இடையிறது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கிரியேட் பண்ண பார்க்குற திராவிட பெரியாரிய ஆதரவாளர்கள் செய்வது வன்முறை கிடையாது. ஆனால் கருத்தியலா உன் வெங்காயத்தை நீ கொண்டு வந்தனா என்னுடைய கருத்தியலை நான் வெடிகுண்டா வெடிப்பேங்கிறார். இப்போ நான் வந்து அனல் உரை அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. அவர் நெருப்பை தூக்கி எரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாரா? உடம்புல பெட்ரோலை தூக்கி அனல் உரை எடுப்பாரா? நெருப்புரை ஆற்றும் புரட்சி தளபதி அப்படின்னு போடுவாங்க, நெருப்புரை ஆற்றும் ஸ்டாலின் அப்படின்னு போடுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டாலின் என்ன பயரா மாதிரி பேசிட்டு இருப்பாரா? அப்படி இல்ல, ஒரு ஓமைக்காக போடுறது. பஞ்ச அருணாசலம் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பஞ்சகரியா வச்சிருக்காரு? பரவ முனியமான ஒரு கிளவி தெரியுது, அது என்ன ரெக்கைய வச்சுட்டு பறந்துக்கிட்டாருக்கு பிக்காளி படம். ஒரு ஓமையை கூட புரிந்து கொள்ள முடியாத தத்திகளை, உங்களுக்கு தமிழை பத்தி என்ன தெரியும்? தமிழ் இலக்கியம் கொஞ்சம் படிக்கணும், தமிழ் லிட்ரேச்சர்ஸ் கொஞ்சம் படிக்கணும், தமிழ் அறிவு கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் கவிதை படிக்கணும், எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாமல் சீமான் வன்முறையை தூண்டுகிறார். நீங்கள்லாம் பேசுறது வன்முறை கிடையாது, நீங்கள் செய்கிறது வன்முறை கிடையாது. திமுகவை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாகவே சரித்திரம் கிடையாது. அப்படின்னா என்ன, எல்லாருமே கொன்றுவீங்களா எல்லாத்தையும்? முன்ன பின்ன இலக்கியம் படித்ததானே தெரியும். இப்போ பாரதிதாசன் பாடுறாரு, நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம். நறுக்குவோம் பகை வேர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தன் காலையாக பிடிச்சி நறுக்கிட்டு இருக்கிறதா நறுக்குன்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தமா? பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் உலகத்திற்கு உயிரடா வருது. பண்ண பச்சை படுகொலையா? எங்க அவர் கொலை செய்ய சொல்றாருங்க, ஜெனசைட்வாதிங்க அவர். பாரதிதாசன் பிடிச்சி அவரை வச்சு உள்ள போட்டுடலாமா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில் ஜகத்தினை அழிப்போம்ட்டாரு. ஏங்க ஒரு வயலுக்கு சாப்பாடுனா உலகத்தை அழிக்க சொல்றாரு பாரதின்னு சொல்லி அவர் வந்து பெரிய உலகத்திலே ஹிட்லருக்கு இணைய அவரை வந்து போட்ட முடியுமா? இதெல்லாம் விடுங்க. கலைஞர் சொல்றாரு, கட்டை வரலோ தலையோ இனி எவன் கேட்டாலும் அவன் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். யாரு? உங்க ஐயா கருணாநிதி. பட்டை உரியும்னா உடம்பு தோலை உரிச்சு வரான், கட்டையை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிய வச்சு வரான். அப்போ இவர் கொலை செய்ய சொல்லிட்டாரு. அவர் ஒரு ஒரு தர்க்கத்துக்கு பண்றாருல, அதே மாதிரி தான் சீமானு ஒரு தர்க்கத்துக்கு பண்றாரு. திராவிட வெங்காயம் என் தமிழ் தேசியம் வெடிகுண்டு. ஏன் திராவிடத்தை வெங்காயத்தோடும் தமிழ் தேசியத்தை அவர் வெடிகுண்டோடு ஒப்பிடுறாருன்னா, இந்த வெங்காயத்தில் இந்த திராவிடத்தில் ஒன்றும் இல்லை. திராவிடங்கிற கோட்பாட்டுக்கு முன்னாடி திராவிடங்கிற சொல்லாடல் இருக்குல்ல, அதுவே ரொம்ப பொய்யானது, அதுவே ஒரு வெங்காயத்தனமானது. அதனால தான் நிச்சயமானது வெங்காயங்கிறாரு. திராவிடன்னு சொல்லி கால்டுவெல் சொன்னாரு, அவர் ஒரு பெரிய மொழிகள் ஆய்வாளர், அவர் சொல்லிட்டாருங்கிறாங்க. அவர் வந்து வெள்ளக்காரனாக இருக்கக்கூடிய கால்டுவெல்லி இங்கே வந்து வடநாட்டை சார்ந்தவர்கள் தென் மாநிலத்தை சார்ந்தவர்களை திராவிடன்னு அழைத்தார்கள்ன்றான். அதாவது கால்டுவெல் நேரடியாக தென் மாநிலத்தை சார்ந்தவர்களை வந்து திராவிடன்னு கிளைம் பண்ணலை. வட மாநிலத்தில் இருக்கவன் தென் மாநிலத்தில் இருக்கிற பார்த்து திராவிடன்னு சொன்னான், அதனால நான் திராவிடன் சொன்னேன். இப்போ அவன் வந்து என்னை சப்பானிங்கிறான்.
என் பேர் கோபாலகிருஷ்ணன், சப்பானின்னு ஒருத்தன் கூப்பிட்டாங்கிறதுக்காக நான் சப்பானி வைக்க முடியாது. அப்போ சப்பானி கூப்பிட்டா நான் சப்புன்னு அரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திராவிடன்னு சொன்னா நான் தமிழன்னு சொல்லுவேன். திராவிடன்னா தெலுங்கு, கன்னட, மலையாளி, தமிழ, துளு இந்த 5ஐயும் உள்ளடக்கியது தான் திராவிடம்னு சொல்லி கால்டுவெல் சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் இதை கிளைம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் மலையாளி தன்னை திராவிடனை ஏற்றுக்கலை, கன்னடர் தன்னை திராவிடனை ஏற்றுக்கலை, தெலுங்கர் தன்னை திராவிடனை ஏற்றுக்கலை, தமிழை மட்டும் ஏன் ஏற்றுக்கணும்னு சொல்லி கேட்பது தான் தமிழ் தேசியம். அப்போ இது வரைக்கும் வச்சு அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பத்தை உடைப்பதனால அது வெடிகுண்டாக மாறுகிறது, வெடிகுண்டு போல இருக்கிறதுன்னு சொல்லி அண்ணன் சீமான் ஒரு ஓமைக்காக, ஒரு இலக்கிய சுவையோடு, ஒரு நகைச்சுவையோடு, ஒரு ஓமைக்காக தான் சொல்றாரு ஒழிய இது வன்முறை தூண்டும் பேச்சு என்பது உங்களுடைய முட்டாள்தனத்தை காட்டுது. நாங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவோம்ன்றாங்க. என்னது வேரோடும் வேரடி மண்ணும் வீழ்த்துவீங்க? அப்படி சனாதனத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவோம் அப்படின்னு அந்த திருமாவளவன் பேசுறாரு. சனாதனத்தோட வேர் என்ன பண்ணாதுன்னா ஆலமரமா போய் பிடுங்கிறதுக்கு? இல்லை சனாதனவாதிகள் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர வேரோட பிடுங்கிடுவேடா? இல்லை, அந்த கருத்தை எதிர்ப்போம். அதான் வேரோடும் வேரடி மண்ணோடும், வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ மொத்தமாக அவர் அழிச்சுவார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு. இப்படி 45 நிமிட பேச்சில் இது ஒன்றை மட்டும் ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த 30 நொடிகளை எடுத்துக்கான காரணம் மீதி இருக்கக்கூடிய 45 நிமிஷத்தில் பெரியாருங்கிற பிம்பத்தை ஈரோட்டில் வச்சு பொலன்னு பொழந்திருக்காரு. வடிவேல் நகரம் படத்தை வர மாதிரி பெரியார் எதிர்த்துட்டு நீ பாலவாக்கத்தில் இருந்துடலாம், ஈசிஆரில் இருந்துடலாம், சென்னையில் இருந்துடலாம், ஈரோட்டுக்கு பாருங்க, ஈரோட்டில் பெரியாரை பற்றி பேசிட முடியுமா அப்படின்னாங்க. கடந்த ஒரு வாரமாக ஈரோட்டில் வச்சு பெரியாருடைய கோட்பாட்டை, பெரியார் அது கோட்பாடுன்னு ஒன்றும் கிடையாது, அது உளறல் தான், அந்த உளறலையே உடச்சிக்கிட்டு இருக்காரு. அதுவும் நேத்துடைய பேச்சு என்பது சீமானவர்கள் சமீபத்தில் பேசின பேச்சுக்களில் எக்ஸ்ட்ரீம் வெரி இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தமிழன் ஒரு மூர்க்கமாக மாறினா எப்படி இருக்கும்? ஒரு தமிழன் வெறிகொண்டா எப்படி இருக்கும்? ஒரு தமிழன் மிகச்சிறந்த அறிவாளியா இருந்து அவன் ஆகச்சிறந்த கேள்விகளை, தத்துவங்களை, தர்க்கங்களை அடுக்கினால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அண்ணன் சீமானுடைய பேச்சு. 1970 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் போல ஒருத்தர் பெரியாருடைய கூட்டத்தை இருந்திருந்தா நேரடியாக போய் அடிச்சிருப்பாங்க. இப்போ நேரடியாக அடிக்க முடியல, இப்போ தோண்டி வச்சு அடிக்கிறாரு. அதில் மிக முக்கியமாக அண்ணன் சீமான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத திராவிட கும்பல் இப்போ வன்முறையை எழுப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒரு பேயாட்டம் ஆடினார், ஒரு சாமி ஆடினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆடினார். அண்ணன் சீமான் பேசின பேச்சை கட்டி உண்மையிலே எனக்கே கொந்தளிப்பாயிடுச்சு. ஒவ்வொருத்தருமே அதில் கொந்தளிப்பாயிட்டாங்க. இப்படி ஒரு துரோகியா ஈவேரா, இவ்வளவு பெரிய சமூக சீர்கேடு செஞ்சவரா, தமிழர்களுக்கு எதிராக இருந்தவராங்கிற கேள்வி வந்தது. சொல்றாரு, கீழ்வன்மையில் 44 விவசாயிகள் மரணிப்பதற்கு காரணமாக இருந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கடைசி வரைக்கும் கைது செய்ய சொல்லலை ஈவேரா. அதே காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் முதலூர்த்தூர் கலவரத்தில் இம்மானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்படுறாரு. இம்மானுவேல் சேகரனாருடைய கொலைக்கு சம்பந்தம் இல்லாத முத்துராமலிங்க தேவரை கைது பண்ணுன்னு சொல்லி ஈவேரா சொல்லாரு. இங்க கொலைக்கு சம்பந்தம் இல்லாத முத்துராமலிங்க தேவரை கைது பண்ண சொன்ன ஈவேரா இங்க கொலைக்கு சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ண நாயுடுவை ஏன் கைது பண்ண சொல்லல? இங்கேயும் இறந்தவர் தேவேந்திரர், அங்கேயும் இறந்தவர்கள் தேவேந்திரர்கள் பெரும்பான்மையாக. அப்படின்னா ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகம் பக்கம் தான் நீங்க நின்றுக்கணும். இங்க நிக்கிறதா சொல்றேன், நீங்க இங்க ஏன் நிக்கல கீழ்வன்மணியில? ஏன்னா உங்க சாதிக்காரன் கோபாலகிருஷ்ண நாயுடு, நீங்க ஈவேர் ராமசாமி நாயக்கர். அப்ப அந்த பாசத்துல தான் நீங்க நின்னீங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் நேத்தைய கூடத்துல எழுப்பினார். அது திராவிடத்தினுடைய அடி நாதத்துல அடுப்பை கொளுத்தி வச்ச மாதிரி, நெருப்பை கொளுத்தி வச்ச மாதிரி, வைக்க போற போட்ட மாதிரி, நல்ல தாரை வச்சு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த கும்பல் சீமான் வன்முறையை தூண்டுகிறான்னு இப்ப கிளப்பியிருக்கு. அதை மட்டும் அவர் கேட்கல, மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினாரு. ஈவேரா தமிழர்களை படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க. ஈவேரா படிக்க வைக்கலடா. எங்களுடைய புனித போராளி பழனி பாபா 22 வயசாவது அவருக்கு. அப்போ அவர் மூக்கியாத்தவரோடு ரொம்ப நெருக்கி நட்பு. அவர் தான் பாபான்னு மூக்கியாத்தவரை அவரை கூப்பிட்டுருக்காரு. பழனியில் இருந்தனால இவர் பேர் பழனி பாபான்னு சொல்லி மூக்கியாத்தவர் தான் வைக்கிறாரு. இவர் தேவரேன்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ அந்த உசிலம்பட்டி வழியாக கடந்து போகும்போது மூக்கியாத்தவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த இடத்துல தான் குற்றப்பரம்பரை சட்டம் போட்ட போது எங்களுடைய மக்களை, நம்ம மக்களை இந்த இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க, கை கட்டவரில் வெட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பழனி பாபா எந்த இடத்துல நம்ம மக்களை கட்டவரில் வெட்டி கைரேகை போட வச்சாங்களோ அந்த இடத்துல நாம
நம்ம பிள்ளைகளை கையெழுத்து போகிற அளவுக்கு படிக்க வைக்கணும், கல்வி கொடுக்கணும். நான் என்னுடைய சொத்தை விற்று நான் பணம் தரேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த சொத்தை விற்று 5 லட்ச ரூபாய் முதலீடாக கொடுத்து அதுக்கப்புறம் பல்வேறு முதலாளிகள் உதவி செய்து அந்த கல்லூரி எழுப்பப்படுகிறது என்கிற வரலாற்றை அண்ணன் சீமான் சொன்னார். ₹1 காசு கூட கொடுக்காம, யாருக்கும் இலவச கல்வி கொடுக்காம, கல்விக்கென்று எந்த உதவியும் செய்யாம இன்னைக்கு தனியார் முதலாளிகள் வைத்திருக்கிற கல்லூரிகளை போல வைத்திருக்கிற பெரியார் கல்லூரிகள் எங்க? தன் சொந்த பணத்தை கொடுத்த பழனி பாபா உருவாக்கிய முத்துராமலிங்க தேவர் கலைக்கல்லூரி எங்க என்று சீமான் கேள்வி எழுப்பினார். அப்போ எங்களை படிக்க வச்சதுக்கு உதவி செய்த பழனி பாபா தாண்டா எங்களுடைய உண்மையான பெரியார் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சார். அதை தாண்டி 72 வயசுல 28 வயசான மணியம்மைய ஈவேரா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எதுக்காக? சொத்தை பாதுகாக்க. மகள் போல வளர்த்த, மகளாக இருந்து பணிவிடை செய்த மணியம்மையை திருமணம் பண்ணிக்கிறார். இது வரலாறு. இதனால தான் திமுக கட்சி உடையுது. இதனால தான் கருணாநிதியும் அண்ணாதுரையும் கடுமையான விமர்சனங்கள் எழுதுறாங்க. இது ஒரு பொருந்தா திருமணம் என்றே அண்ணாதுரை பதிவு செய்கிறார். தன்னுடைய சொத்தை பாதுகாக்க ஒரு பெண்ணை தத்தெடுத்து மகளாக வளர்த்துக்கலாம், ஆனால் வளர்க்கல. அதை திருமணம் பண்ணிக்கிறார். அதில் பெரியாருக்கு என்ன தெளிவு இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அதே காலகட்டத்தில் பழனி பாபா ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தார். தன் சொத்தை பாதுகாக்கல. ஈழத்திலிருந்து வந்த, இங்கே இருக்க மறுவாழ்வு முகாமில் இருந்த, ஏதிலியாக வந்த, அகதியாக வந்த ஒரு ஈழச் சிறுமியை தத்தெடுத்து வளர்த்தார். பழனி பாபா தன் மகள் போல வளர்த்தார். ஒரு சிறுமியை தத்தெடுத்து மகள் போல வளர்த்த பழனி பாபா பெரியாரா, இல்லை மகள் போல இருந்த மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியாரா? அதை மட்டும் நரசிம்மன் கேட்கல. பழனி பாபா குறித்து, காகிதமில்லத்து நேருடைய பாராளுமன்றத்தில் எப்படி தர்க்கங்களை முன்னெடுத்தாரு. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு திமுகன்னு சொல்றீங்க. இஸ்லாமியர் தாண்டா திமுகவே பாதுகாப்பு. 13 விழுக்காடு வாக்க மொத்தமா போடுறாங்க, நிதி கொடுக்குறாங்க. கருணாநிதிங்கிற பேர்ல கருணா மட்டும் தான் அவர் பேரு. நிதி இஸ்லாமியர் கொடுத்த நிதி, கன்னியமிக்கு காகிதம் எடுத்து கொடுத்த நிதி. சொல்ல போனா 1967 தேர்தல் காலத்தில் தமிழ்நாடு முழுமைக்குரிய இஸ்லாமியர் வீடுகளில் காகிதம் இல்லத்து அன்னைக்கு அவர் இந்தியா முழுமைக்குரிய இறைச்சி சங்கத்தினுடைய தலைவர், இந்தியா முழுமைக்குரிய தோல் சங்கத்தினுடைய தலைவர், பல்வேறு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். பெரும் முதலாளிகளுடைய தமிழ் தேசிய முதலாளிகளை, தமிழ் முதலாளிகளை ஒருங்கிணைத்து வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கி நிதி பெற்று 1964 தேர்தல் கொடுக்க போய் தான் ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஓட்டு மட்டும் போடல, வாக்கும் போட்டான், திமுக வரியும் கொடுத்தான், பணமும் கொடுத்தான், நிதியும் கொடுத்தான். அப்படி கொடுத்ததுனால தான் திமுக வென்றது. சொல்ல போனால் இஸ்லாமியர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது, இப்போதும் ஆட்சியில் இருக்க முடியாது. அப்போ திமுக இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர் தான் திமுக பாதுகாப்புங்கிற செய்தியை, உண்மையை சீமான் போட்டு உடைச்சாரு. அப்போ திராவிட கும்பல் கதறத்தானே செய்யும். இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சீமான் சொன்னார். யார் ஆரிய கைகூலி, யார் ஆர்எஸ்எஸ் கைகூலி? ஆரியன் கோவிலுக்குள்ள வராதுன்னு சொன்னான். யார? சூத்திரர்களை. ஈவேரா கோவிலுக்குள்ள போகாதன்னாரு. கோவிலுக்குள்ள போகாதுன்னு சொல்றதுக்கும் கோவிலுக்கு வராதுன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆர்எஸ்எஸ் என்பது வெள்ளக்காரனுடைய வடநாட்டு ஏஜென்ட், ஈவேரா என்பவர் வெள்ளக்காரனுடைய தமிழ்நாட்டு ஏஜென்ட். ஆர்எஸ்எஸும் இங்கிலீஷை எதிர்க்கல, ஈவேராவும் இங்கிலீஷை எதிர்க்கல. ஆர்எஸ்எஸ் என்ன வேலை அங்கே பண்ணிச்சோ அந்த வேலையை இவர் இங்கே பண்ணியிருக்காரு. அவன் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே இனம், ஒரே மதம்னா அதைத்தான் இவர் சொல்கிறாரு. இவர் ஒரே இனமாக இருக்கணும், ஒரே மொழியாக இருக்கணும், ஒரே மதமாக இருக்கணும், ஒரே கட்சியாக இருக்கணும். பல்வேறு கட்சிகள் இருந்தால் குழப்பம் வந்துடும். இதுக்கு வள்ளுவர் என்ன சொல்லிக்காருன்னு சொல்லி வள்ளுவரை கோட்பாட்டு கூட்டு வர்றாரு சப்போர்ட்டுக்கு. வள்ளுவரை ஒழுங்காக படிக்காமல், திருக்குறளை ஒழுங்காக படிக்காமல், தத்தி மாதிரி எதையாவது படித்து வச்சுக்கிட்டு வள்ளுவரை கூட்டு ஈவே ராமசாமி சொல்கிறார். அதாவது ஆட்சிக்கு விரோதமாக நடக்க அனுமதித்தால் நீதி நேர்மை வளர்வது எப்படி? ஒரே கட்சி ஒரே இனம் என்ற கொள்கையே முன்னேற்ற உதவும். இதைத்தானே மோடி சொல்கிறாரு, இதைத்தான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறாரு. இதை ஈவேரா 40 வருஷம் சொல்லியிருக்காரு. ஒரே கட்சி ஒரே இனம் என்ற, அது எந்த இனம்? நீங்கள் தேசாபிமானம் கூடாதுன்றீங்க, மொழி அபிமானம் கூடாதுன்றீங்க, தேசப்பற்று மொழிப்பற்று கூடாதுன்றீங்க. அப்புறம் இனம்னா எந்த இனம்? தேசப்பற்று மொழிப்பற்று கூடாதுன்னு சொன்ன பிறகு தேசமும் மொழியும் இல்லைன்னா ஒரு இனம் எப்படி உருவாகும்? மொழி இல்லாமல் இனம் எப்படி உருவாகும்? அப்போ ஒரே இனம் என்றால் எந்த இனத்தை ஈவேரா குறிப்பிடாருங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்பியிருக்காரு. நாட்டின் கேடு பல கட்சிகள் இருப்பதே. கட்சியே பல கட்சி இருக்கக்கூடாதான், ஒரே கட்சி தான் இருக்கணுமா? அது எந்த கட்சி? பிஜேபியா, திமுகவா? எந்த கட்சி இருக்கணும்? அதுக்கு திருவள்ளுவர் பல்குழுவும் பால் செய்யும்
உட்பகையும் வேந்தலைக்கும் சொல்குறுமும் இல்லது நாடு என்று கூறியுள்ளார். ஒரு நாட்டில் பல குழுக்கள், அதாவது பல கட்சிகள், பல மதங்கள், இதுகள் இருக்கவே கூடாது. ஒரு நாட்டில் ஒரு கட்சி ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரு இனம் தான் இருக்க வேண்டும். நமது நாட்டின் கேட்டுக்கு காரணம் என்ன? பல கட்சி, பல மதம், பல இனம், இதுதான். பால் செய்யும் உட்பகை என்கிறார். அரசாங்கத்துக்கு விரோதமாக நடக்கின்றவர்களை தாராளமாக அனுமதிக்கப்படுகின்றது. அரசுக்கு எதிராக பேசுகிறவனை, எழுதுகிறவனை, அரசுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாதான். ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் தான் இருக்கணுமா? இதை வள்ளுவர் சொல்லியிருக்காராம். வள்ளுவர் இந்த குறளில் நாடுங்கிற அதிகாரத்தை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேந்தனுக்கு கீழே கொலை செய்யக்கூடிய, குரோதம் செய்யக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய குறுநில மன்னர்கள் இருந்தால் அந்த வேந்தன் நல்ல ஆட்சி செய்ய முடியாது. அந்த வேந்தனுக்கு துரோகம் செய்யக்கூடிய தளபதிகள் இருந்தால் அந்த வேந்தனால் ஆட்சி செய்ய முடியாது. பல்குழுவும் பால் செய்யும், பல்குழுவும் பால் செய்யும். இந்த கூட்டு தலைமையாக இருக்கக்கூடாது, ஒருத்த தலைமை தான் இருக்கணும். வேந்தனுக்கு அது ஒரு கட்சிக்கு பொறுத்திக்கலாம், ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்கணும். அது மாதிரி பல கட்சிகள் இருக்கலாம். ஜனநாயகத்தில் அவர் எழுதின காலகட்டம் வந்து மன்னராட்சி காலகட்டம், இது எழுதுவது வந்து மக்களாட்சி காலகட்டம். இது மக்களாட்சிக்கும் பொருந்தும், மன்னராட்சிக்கும் பொருந்தும் வள்ளுவருடைய குறள். ஆனால் மன்னராட்சிக்கு எழுதியதை அப்படியே புரிந்து கொண்டு அப்படியே அப்ளை பண்ணுங்கிறாரு ஈவேரா. பல்குழு இருக்கக்கூடாது, பல கட்சி இருக்கக்கூடாது, பல மதம் இருக்கக்கூடாது, பல மொழி இருக்கக்கூடாது, பல இனம் இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் அட்டை. அதுதான் ஈவேரா கருத்து. ஆனால் வள்ளுவன் கருத்து அந்த கருத்து இல்லை. ஒரு கட்சி இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கணும், அதுக்குள்ளே குழப்பம் இருக்கக்கூடாது. ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கணும். ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னர் இருந்தானா அந்த ஒரு மன்னன் தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல வர்றாரு. அது எல்லாத்துக்கும், ஒரு குடும்பத்துக்கு பொருந்தும், ஒரு வீட்டுக்கு பொருந்தும், ஒரு மாநிலத்துக்கு பொருந்தும், ஒரு நாட்டுக்கு பொருந்தும். வள்ளுவன் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவன். ஆனால் வள்ளுவனை அந்த காலத்துக்கு போய் கூட்டு வந்து அந்த காலத்தில் இருந்ததை அப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஈவேரா பண்ணியிருக்காரு. இவருடைய மொழி அறிவு, இவருடைய இன அறிவு, இவருடைய தமிழ் பற்று என்ன லட்சத்தில் இருக்குன்னு இதிலிருந்து தெரியுது. இதை விட ஈவேரா திருக்குறளை, திருவள்ளுவரை முட்டாளுக்கிறாரு. அவர் காலத்துக்கு ஏற்றவாறு எதையோ சொல்லிவிட்டு போயிருக்கிறாருங்கிறாரு. திருக்குறள் குறித்து இழிவான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. திருக்குறளை முழுமையாக ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இதுக்கு திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. உங்களுக்கு தான் திருக்குறள் பிடிக்காத, திருவள்ளுவர் தான் முட்டாளாச்சே, அவர் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு போயிருக்காரு, அப்புறம் எதுக்கு திருக்குறளை காட்டுறீங்க? ஈவேராவுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூட அதுக்கு திருக்குறள் தான் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இவன் சொல்கிறான் தமிழர்களை படிக்க வச்சது ஈவேராங்கிறான். திருவள்ளுவரை படிக்க வச்சு யாரா? இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே மிதிச்சா என்ன ஆகும்? இல்லை புடதியில் டங்குன்னு அடிச்சா யார் கிறக்கமாயிரும் பாருங்க, அப்படி கிருகிருன்னு ஆயிரும். அது மாதிரி ஆயிட்டாங்க. நல்ல ஒரு 50 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திராவிட கொள்கையை வச்சா சூப்பர், பெரியார், ஈவேரா, தமிழர் தந்தை, பகலவன், சுடரொளி, சுயமரியாதை சுடர், தன்மான பேரொளி, ஈரோட்டு சிங்கம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வாயா அவன் சிங்கத்தை கூட்டுவா, அது சிங்கம் இல்லை, அது அசிங்கம் அப்படின்னு ஒரு அடி போட்டதில் கலங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வன்முறையை தூண்டுகிறார். சுவரட்டி ஓட்டுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, கைது பண்ண சொல்கிறது, இப்போ என்ன செய்யறதுனே தெரியாமல், தற்காக்க முடியாமல் அண்ணன் சீமான எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேச அபிமானம் கூடாது, மொழி அபிமானம் கூடாது, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழ் முட்டாள், உன் தமிழில் என்ன இருக்கு, உன் தமிழ் தாயா படித்தால் ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா, துலுக்கன்லாம் இந்த நாட்டை விட்டு போயிரு, துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு 1000 இழிவான சொற்களை பேசிய ஈவேராவை ஏன் நான் தமிழர் தந்தையை ஏற்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, தர்க்கம் பண்ணுங்க. சீமான் பெரியார் விஷயத்தில், ஈவேரா விஷயத்தில் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. அவர் இன்னும் தொடங்கவே இல்லை, இன்னும் பல பிட்டுகள் வச்சிருக்காப்புல, அதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஈவேரா குறித்து பல பிட்டுகளை வச்சிருக்காரு. அவர் வந்து அமீர், கருப்பழனியப்பன், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஈவேராவை படிக்காமல் வந்தவர் கிடையாது. ஈவேராவை பற்றியே 15-20 வருஷம் மேடைகளில் பேசினவர். பேசுகிற காலகட்டத்தில் ஆணைமுத்துடைய மொத்த தொகுப்பு, ஈவேரோடைய மொத்த தொகுப்பு, பெரியார் திடலே கிடையா கடந்து படித்து 7 வருஷம் உட்கார்ந்து ஒரு மனுஷன் படிச்சிருக்காருங்க. 7 வருஷம் உடற்பயிற்சி செய்வது, முழு நேரமாக படிப்பது, இதையே வேலையாக வச்சுருந்துருக்காரு. அவர் சொன்னார் 7 வருஷம் தம்பி, 7 வருஷம் புத்தகத்தை மட்டும் படித்தேன். 7 வருஷம் படித்து 1000 மண்டையில் வச்சிருக்காரு. அன்றைய பெரியார் திக கூட்டங்களில் இன உணர்வுக்காக ஈழம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்த பெரியாரையும் தொட்டுட்டு போயிருக்காரு. அந்த கடந்து வந்த பாதையை அவர் வந்து அசிங்கப்படுத்த வேணாம்னு நினைச்சாரு. ஆனால் இவர்கள் போடல. சொல்லப்போனால் இந்த எங்கேருந்து தொடங்குச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். விக்கிரவாண்டிக்கு வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்னு அறிவிக்க போய் தான் மீண்டும்
ஈவேரா பிம்பத்தை உடைக்கிற இடத்துக்கு அண்ணன் சீமான் போனார். இல்லைன்னா கடந்து போயிட்டு தான் இருந்தார். அப்போ இன்னொரு தலைமுறையை நீ நாசமாக்கிடக்கூடாது, இன்னொரு புதிய தலைமுறையை நீ வந்து ஈவேரா தான் பெரிய ஆள்னு காட்டிடக்கூடாதுன்னு இப்போ மொத்தமாக போட்டு உடைக்க வேண்டிய தேவை பிடிச்சி இப்போ கொள்கை தலைவரை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடு ஐயோ வருதே உதவி வருதேங்கிற அவர் போயிட்டு இருக்காப்புல. உங்க கொள்கை தலைவர் இங்கே தாறுமாறா கொலை குத்தா கிடக்குறாப்புல. எதுக்கு? நானும் பேசி நானும் கொலை குத்து வாங்கவா அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த இளைஞர்கள் பார்க்குறான், ஏன்னா கொள்கை தலைவருக்கு இந்த அடி விழுது, கொள்கை தலைவர் அவர் அப்படி இப்படின்னு உருட்டி பேனர்லாம் வச்சாரு, கொள்கை தலைவரை போட்டு 1000 கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக டிடிவி தினகரன் கூட பேசுறாங்க, இவர் ஏன்பா பேச மாட்டாருன்னு சொல்லி அந்த இளைஞர்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ மெயின் சப்ஜெக்ட் வந்தாச்சு. திமுக கொள்கை தலைவரை இந்த ஈவேராவை பேசின உடனே ஒரு கேள்வி கேட்குறா, ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா திமுக இருந்து தான் திராவிட கழகத்து தான் திமுக தொடங்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏதோ ஈவேரா வரன்னு உருட்டுவாங்க. இந்த பெரியாரிஸ்டுகள் கேள்வி கேட்குறாலும் ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. டிடிவி தினகரனுக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ராகுகால யமகண்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வராது. நீங்கள் நெத்தி நிறைய 3 பொட்டு வச்சுக்கிட்டு கையில் 4 கயிறை கட்டிக்கிட்டு திருவண்ணாமலையில் போய் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய காலில் விழுறது தான் பெரியாரா? யோ, அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். சாதி வெறியோடு இருந்த ஈவேராவை சாதிக்காக கட்சி நடத்தக்கூடிய, சாதியை வச்சு கட்சி நடத்தக்கூடிய, சாதிக்காரங்க அதிகமாக இருக்கான்னு சொல்லி தேனியில் போய் போட்டி போடுற நீங்கள், சாதிக்காரன் கொஞ்சம் இருக்கான்னு சொல்லி கோயில்பட்டில் போய் போட்டி போடுற நீங்கள் பெரியாரை பற்றி பேசினா உங்களுக்கு எதுக்கு வலிக்குது? உங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அதாவது அவர் சாதி வரிகிற, நீங்கள் ஒரு சாதி பட்டாளர். சாதி பட்டாளர் இல்லையே. அவராது கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு உண்மையாக இருந்தார், நீங்கள் எங்கே முக்குளத்தூருக்கு உண்மையாக இருந்தீங்க? நீங்கள் எப்படி அவரை போய் பேச முடியும்? என்ன அது 3-4 பொட்டை வச்சுக்கிட்டு 5-6 கயிறை கட்டிக்கிட்டு எந்த நேரமும் வந்து எலுமிச்சம்பளம் மாதிரியே தெரியக்கூடிய நீங்களாம் பெரியாரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எதையாவது பேசி வைப்போம் அப்படின்னு தானே. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினே சும்மா இருக்காங்க. இங்கே செல்லூர் ராஜ் கிளம்பிட்டார், விஞ்ஞானி, தர்மகோல் விஞ்ஞானி செல்லூர் ராஜ் கிளம்பிட்டாப்ல. இதுவரைக்குள்ள சீமானை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்க வேண்டாமா? ஈவேரா பேசுங்க. ஏன்னா ஈவேரோட பெருந்தொண்டர் அவர் தான். ஈவேரோட சுயமரியாதை, பகுத்தறிவு, தன்மான கருத்துக்களை, ஈவேரோடைய சாதி ஒழிப்பு, சமத்துவ கருத்துக்களை, பெண்ணிய கருத்துக்களை, அவருடைய முற்போக்கு சக்திகளை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய பெரியாருடைய பெருந்தொண்டர் செல்லூர் ராஜி புலவர். அவர் வந்து இப்போ அவர் பெரியாரை பேசினாலும் அவர் மனசு கட் ஆயிடுச்சு. 10 நாள் தான் செல்லூர் ராஜ் தான் சாப்பிட்றதே இல்லை. பெரியாரை பேசிட்டாரு. நான் வந்து வடக்கு இருக்க போகிறேன், இந்த கோப்பரஞ்சொல்லும் பிசிராந்தையரும் வடக்கிருந்து உயிர்ந்தாங்களே, அது மாதிரி பெரியாரை பேசினோடனே வடக்கிருந்து செல்லூர் ராஜ் உயிர் துறக்க போகிறாப்புல. செல்லூரில் இருக்கிற கிராமத்தை அந்த அந்த பகுதி மக்களை வந்து குப்பையை வந்து அப்புறப்படுத்த வக்கில் செல்லூர் ராஜ். வெள்ளத்தில் வந்து ஒட்டுமொத்தமான வந்து செல்லூரும் பாதிக்கப்பட்டு கிடக்கு. சாக்கடையாக மாதிரி தன் சொந்த தொகுதியை கூட தொடர்ச்சி 4 முறை ஜெயிச்சு அதை சரி பண்ண முடியும் வக்கத்தை துப்பற்ற திராணியற்ற தெம்பற்ற செல்லூராஜ் மனித மூளையில் 1300 கிராம், அதை 30 கிராம் கூட இருந்தாலும் பயன்படுத்துறது கிடையாது. இவரெல்லாம் பெரியாரை பற்றி பேச வேண்டார். இது பெரியாருக்கு இல்லை, பெரியாருடைய ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு கேவலம் பெரியாரை பற்றி செல்லூராஜ் பேசுகிறதான். திட்டி பேசுனா கூட சரிங்க, பெரியாரை வாழ்த்தி பேசுறதுக்கு செல்லூராஜுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. இதை பெரியார்ச்சிகள் இது கண்டு வந்திருக்கும். நியாயப்படி ஊரில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரான், சுப்பையான்னு ஒருத்தர். இறந்து போனோடனே அவங்க மனைவி வந்து ஒரு மணி நேரம் கதறி அழுதுருக்காங்க. கழுதி அழுட்டு அப்புறம் சொந்தக்காரங்க வர 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 சரி இறந்துட்டார், வயசாகி இறந்துட்டார். அவருக்கு 86 வயசு இறந்துட்டாப்புல. 86 வயசு ஆகிப்போச்சு, நல்லா வாழ்ந்துட்டு தான் மனுஷன் செத்துருக்கிறாரு, பேரக்கூட்டெலாம் எடுத்துட்டாருன்னு அந்த அம்மா சரி ஒரு மணி நேரம் கடமைக்கு அழுதுட்டு விட்டுருச்சு. ஒரு 5-6 பொம்பளையில் சுற்றி உட்காந்து ஐயா சுப்பையா போயிட்டியே சுப்பையா போயிட்டியே சுப்பையா அப்படின்னு ஒரு 4 முழுக்க அழுதுருக்கு. ஏன்டி கட்டின பொண்டாட்டி நான் சும்மா இருக்கேன், நீங்கள் யார் இந்த அளவு அழு வைக்கிற மாதிரி? இவங்க சும்மா இருக்காங்க. இந்த செல்லூர் ராஜ், இந்த டிடிவி தினகரன், இந்த ராஜேந்திர பாலாஜி, இந்த ஜெயக்குமார், இவங்க என்னமோ கட்டின பொண்டாட்டி சும்மா இருக்கும்போது, வீரமணியை சும்மா இருக்கும்போது இவங்கெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்காங்க இளவூடு மாதிரி. எந்தடா இளவூடு எங்கடா ஒப்பாரிக்கிற மாதிரி ஐயோன்னு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளவி அழுதுற மாதிரி ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ சீமான் தனித்து விடப்படுவார், சீமான் நடமாட முடியாது, சீமானை ஜெயிலில் போடுங்க, பெரியாரை பேசினவங்க வாழ்ந்ததா இல்லை. யோ, ஒரு பாப்பார பெண் பிராமண பெண் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்ற நீங்கள் பெரியார் என்னையா பேசி அவரோட ஒரே எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு தான். பார்ப்பன எதிர்ப்பு பேசிய பெரியாரை பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதாவை காலில் விழுந்து கும்பிட்டு, ஹெலிகாப்டர் கும்பிட்டு, நிழலை கும்பிட்டு, கார் டயரை கும்பிட்டு நக்கின நீங்கள் பெரியாரோட பேசுனா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? குவாய்ட்டாக இருக்கணும். சித்தப்பா பாருங்கள், குவாய்ட்டாக இருக்காப்புல. லவ்வபிள் பர்சன் எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலே ஐ லவ் திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க. திராவிடம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
அதெல்லாம் அறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்களை வச்சு பேசணும். நான் பேச முடியாது. உண்மையிலே சிம்பிளிசிட்டி. ஏன்னா பேசுனா பதில் வரும். இங்கேருந்து கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு வரும், ஜெயலலிதாவுடைய மரண வழக்கு என்னாச்சுன்னு வரும், பல ஊழல்கள் குற்றச்சாட்டுகள்ங்கிறது வரும், இல்லைனாலும் வரும், தொடர்ச்சியாக வரும். அப்போ அதுக்காக அவர் குவாய்ட்டாக போயிடுறாப்புல. ஐயோ வேணாம்ப்பா, நமக்கு எதுக்கு, நம்ம இருக்கடம் தெரியாமல் இருந்து போயிடணும்டா, யார் வம்பத்துக்கும் போகடாங்கிற மாதிரி அவர் குவாய்ட்டாக போயிட்டு இருக்காப்புல. அது மாதிரி கற்றுக்குங்க சித்தப்பு. இந்த ஜெயக்குமார், இந்த செல்லூராஜ், இந்த ராஜேந்திர பாலாஜிலாம் உங்கள் அருமை பெருமைக்கு ஆபத்து வரப்போகுது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் காற்றுல விட போகிறாங்க. அதுதான் நமக்கு தெரியாது. நமக்கு தான் கொள்கை கிடையாதுல்ல. நமக்கு ஒரே கொள்கை, தேர்தலில் நிற்கிறது, போட்டி போடுறது, ஓட்டை வாங்குறது, ஏதோ ஒன்று பண்ணுறது, போயிடுறது. அதோடு நிப்பாட்டிக்கணும். கொள்கைகள்லாம் நம்மளை பேசப்படாது. கொள்கை இல்லையே, வச்சுக்கிட்டு தானே வஞ்சனம் பண்ணுறீங்க நீங்கள். பெரியாருடைய பெண்ணியம்ங்கிற தலைப்பில் ஒரே ஒரு பிட்டு போட்டதுக்கே இந்த அளவுக்கு மொத்த ஈசல் கூட்டமாக வந்திருக்கீங்கன்னா, சீமானன்னு 1000 பிட்டு வச்சுருக்காரு. 7 வருஷமாக படித்தது மொத்த பெரியாருக்காரில் அவருடைய 60 ஆண்டுகால வாழ்க்கையில் அவர் பண்ண அத்தனை தவறையும் ஆதாரப்பூர்வமாக வச்சுருக்காரு, ஆவணமாக வச்சுருக்காரு. விடுதலை, ஆணைமுத்து போன்ற எல்லாவற்றையும் கிடைத்த மொத்தமாக தொகுத்து பிரிண்ட் போட்டு வச்சுருக்காப்புல. நான் கூட பார்த்தேன். நான் சும்மா சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அடிச்சு விடல, பார்த்து பிரிண்ட் போட்டு வச்சுருக்காரு. பக்காவாக பைண்டிங் பண்ணியிருக்கு. பைண்டிங் பண்ணி பக்காவாக இருக்குது. இப்போ பெரிய புயல் மழையாக வந்தாலும் அழியாத அளவுக்கு ஆவணமாக வச்சுருக்காப்புல. அதில் என்னென்ன ஆக போறீங்கன்னு யாருக்குமே தெரியலையே. ஒரு பிட்டுக்கு இந்த கதர்னா மொத்த பிட்டையும் போட்டா பெரியார்ஸுக்கெல்லாம் வடக்கிருந்து உயிர் துறக்கிற தவிர வழியே இல்லை போல இருக்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,